ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை பிரான்சில் மாபெரும் ரயில்வே வேலைநிறுத்தம். மாற்றுப்பயண ஏற்பாடுகளை செய்ய பயணிகளுக்கு அறிவுறுத்தல். மாலையில் உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டு. பிரெஞ்சு அதிகாரிக்கு பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டதாக நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பிரான்சில் சுட்டெரிக்கும் கோடை. சனிக்கிழமை முதல் மீண்டும் கடும் வெப்பம் நிலவும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தேடுதல் வேட்டையில் நேர்ந்த சோகம். பிரான்சில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அதிகாரி உயிரிழப்பு. 100% பிரான்சிலேயே தயாரிக்கப்படும் முதல் பாராசிட்டமால் மருந்துகள் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சந்தைக்கு வரவுள்ளதாக தெரிவிப்பு. பிரான்சின் ட்ராய்ஸ் நகரில் 17 வயது இளைஞர் கத்தியால் குத்தி கொடூர கொலை. 22 வயது நபர் கைது. சிறுமி லிஹன்னா படுகொலை எதிரொலி. தொடர் பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை. பிரெஞ்சு பிரதமர் அதிரடி. தொடர்வன விரிவான செய்திகள். நாளை, அதாவது ஜூன் 10ஆம் தேதியன்று பிரான்ஸ் நாடு முழுவதும் ரயில்வே தொழிலாளர் சங்கங்கள் மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளன. இதனால் நாடு முழுவதும் ரயில் சேவைகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட உள்ளன. ரயில் பயணிகள் பெருமளவில் தாமதம் அல்லது ரயில் சேவை ரத்து செய்யப்படும் மோசமான நிலையை எதிர்கொள்ளக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாளை முடிந்தவரை ரயில் சேவையை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக பேருந்து சேவைகளை பயன்படுத்துதல் அல்லது நண்பர்கள் மற்றும் சக அலுவலர்களுடன் இணைந்து ஒரே காரில் பயணிக்கும் கார் போலிங் போன்ற மாற்று போக்குவரத்து முறைகளை கையாள்வது பயணிகளுக்கு சிரமங்களை குறைக்கும். ரயில்வே துறையின் உள்கட்டமைப்பில் செய்யப்படும் மாற்றங்கள் மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் காரணமாக பணிசார் விபத்துகள், நோய் விடுப்புகள் மற்றும் மன உளைச்சலால் ஏற்படும் தற்கொலைகள் முதலான பல்வேறு துயர நிகழ்வுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. மேலும் பணிச்சூழல் மோசமாகிக் கொண்டே வருவது, போதுமான ஊதிய உயர்வு வழங்கப்படாதது ஆகியவற்றை முன்வைத்து ஏற்கனவே பலமுறை கோரிக்கைகள் விடுக்கப்பட்டும் நிர்வாகம் சரியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காததே நாளைய இந்த மாபெரும் வேலைநிறுத்தத்திற்கு காரணம் என ரயில்வே தொழிற்சங்கங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. மாலையில் பணியாற்றியிருந்த பிரெஞ்சு உளவு அமைப்பு அதிகாரி ஒருவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 20 ஆண்டு சிறை தண்டனை அதிரடியாக விதித்துள்ளது. அரசின் பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சுமார் 10 மாதங்களாக அந்த அதிகாரி தலைநகர் பமாகோவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்ட அந்த பிரெஞ்சு அதிகாரி மீது மாலி அரசியல் அமைப்புகளுக்கு எதிராக சதி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது ராணுவ ஆட்சியின் கீழ் செயல்பட்டு வரும் மாலி பிரான்சுடனான உறவுகளை முறித்துக் கொண்டுள்ள பின்னணியில் இந்த வழக்கு சர்வதேச அளவில் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மேலும் குறித்த நபருக்கு 20 ஆண்டுகள் மாலையில் வசிக்க தடையும் 5400 யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் பிரெஞ்சு வெளிவிவகார அமைச்சகம் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் அடிப்படையற்றவை என திட்டவட்டமாக மறுத்துள்ளது. குறித்த அதிகாரி பாதுகாப்பு ஒத்துழைப்பு பணியில்தான் ஈடுபட்டிருந்ததாகவும் பிரான்ஸ் எந்த விதத்திலும் மாலி நாட்டின் நிலைத்தன்மையை அசைத்திடும் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றும் அது தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் இந்த வழக்கிற்கு விரைவான தீர்வு காண அனைத்து ராஜதந்திர முயற்சிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் வரும் சனிக்கிழமை பிற்பகலிலிருந்து கடும் வெப்பநிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிரகாசமான வானிலை காணப்பட உள்ளதுடன் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை அண்மிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் மற்றும் லியோன் நகரங்களில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் லாரோஷல் பகுதியில் 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் போர்டோ பகுதியில் 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். வடமேற்கு பகுதிகளில் மட்டும் சற்றே குறைந்த வெப்பநிலை நிலவும் என கூறப்பட்டுள்ளது. மே மாத இறுதியில் ஏற்பட்ட வெப்ப அலைக்கு பின்னர் இந்த தற்காலிக குளிர்ச்சி காணப்பட்டதாகவும் தற்போது மீண்டும் வெப்பம் அதிகரித்து வருவதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நூற்றாண்டிலிருந்து பதிவானவற்றில் நடப்பு 2026ஆம் ஆண்டின் வசந்த காலமே மிக அதிக வெப்பமுடையதாக இருந்ததாக மெட்டியோ பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. காலநிலை மாற்றத்தின் விளைவாக இத்தகைய ஆரம்பகால வெப்ப அலைகள் அதிகரித்து வருவதாகவும் இது மனிதர்களுக்கும் தாவர வளர்ச்சிக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என காலநிலை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.
பிரான்சின் லோயர் மாவட்டத்தில் உள்ள பிரை செயின்ட் ஐனன் பகுதியில் ஜெந்தாமெரி தேசிய படையின் உலங்கு வானூர்தி ஒன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் காட்டுப்பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் ஜெந்தாமெரி அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அந்த ஹெலிகாப்டரை இயக்கிய பெண் விமானி மற்றும் இயந்திர நிபுணர் ஆகிய இருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முந்தைய நாள் காணாமல் போன இளைஞர் ஒருவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதற்கிடையே காணாமல் போன அந்த இளைஞர் பின்னர் பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். விபத்து நடந்த காட்டுப்பகுதிக்கு செல்வது எளிதானது அல்ல என்பதால் அங்கு பெரிய அளவிலான தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பல வாகனங்கள் மற்றும் குழுக்களாக செயல்பட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். மேலும் குற்றவியல் அடையாள நிபுணர்களும் களத்தில் இறங்கி முதல்கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பதற்கான துல்லியமான காரணங்களை கண்டறிய தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரண்ட் நியூனஸ் தனது எக்ஸ் தளத்தில், இந்த துயரமான விபத்தால் நான் ஆழ்ந்த துயரத்தில் உள்ளேன். உயிரிழந்த வீரரின் குடும்பத்தினருக்கும் சக வீரர்களுக்கும் என் மனமார்ந்த அனுதாபங்கள் என பதிவிட்டுள்ளார். அதேபோல லோயர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட செய்தியில், மக்களை பாதுகாக்க தங்கள் உயிரை பணயம் வைக்கும் ஆயிரக்கணக்கான ஜெந்தாமெரி வீரர்களின் சேவையை பாராட்டுகிறேன். நாடு அவர்களுக்கு நன்றியும் மரியாதையும் செலுத்த வேண்டும் என நினைவு கூர்ந்துள்ளார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வரவிருக்கும் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 100% பிரான்சிலேயே தயாரிக்கப்படும் முதல் பாராசிட்டமால் மருந்துகள் சந்தைக்கு வரவுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் பிரபல மருந்து உற்பத்தி நிறுவனங்களான அப்சா மற்றும் செக்வின்ஸ் ஆகியவற்றின் வலுவான கூட்டாண்மையின் மூலம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டில் ஒரிஜின் பிரான்ஸ் கேரண்டி எனப்படும் பிரான்ஸ் தயாரிப்பு சான்றிதழை பெற்ற முதல் மருந்து நிறுவனம் அப்சா ஆகும். இருப்பினும் மருந்துகளின் பொதிகளில் பிரான்சில் தயாரிக்கப்பட்டது என்ற குறிப்பை சேர்க்க பிரான்ஸ் தேசிய மருந்து பாதுகாப்பு முகமை இதுவரை அனுமதி வழங்கவில்லை. தற்போது அப்சா நிறுவனம் பிரான்சில் டஃபல்கன் என்ற பாராசிட்டமால் மருந்தை உற்பத்தி செய்து வருகிறது. ஆனால் அதன் முக்கிய செயற்பாட்டு மூலப்பொருட்களில் 85% அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மருத்துவத்துறையில் பிரான்சின் தன்னிறைவை அதிகரிக்கும் நோக்கில் இந்த உள்நாட்டு உற்பத்தி முயற்சி தொடங்கப்பட்டது. தற்போது ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் விற்கப்படும் மருந்துகளில் சுமார் 80% மருந்துகள் இந்தியா அல்லது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களையே பெருமளவில் சார்ந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் ட்ராய்ஸ் நகரில் கடந்த ஜூன் 3ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் 17 வயது இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 22 வயது நபர் ஒருவர் மீது திட்டமிட்ட கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ட்ராஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த சனிக்கிழமை அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் 2 சிறார்கள் உட்பட மொத்தம் 5 பேர் காவல்துறையினரால் காவலில் எடுக்கப்பட்டனர். அவர்களில் இந்த குற்றச்சாட்டிற்கு உள்ளான 22 வயது நபர் தற்போது விசாரணைக்கு முந்தைய நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கத்தியால் குத்தப்பட்ட அந்த இளைஞரின் வயிற்றில் 3 காயங்களும் கையில் ஒரு காயமும் இருந்ததாக உடற்கூராய்வில் தெரியவந்துள்ளது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் டான் நகரைச் சேர்ந்தவர் என அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பிரான்ஸ் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்ட தகவலில், வழக்கின் சூழ்நிலைகளையும் உண்மைகளின் சரியான பின்னணியையும் கண்டறிய விசாரணை நீதிபதியின் நேரடி மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இது முன்விரோதம் காரணமாக பழி தீர்த்துக் கொள்ளும் நோக்கில் நடந்த கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். 11 வயது சிறுமி லிஹன்னா கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு பிரான்ஸ் நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி எழுந்துள்ள நிலையில் பிரதமர் செபஸ்தியான் லெகோர்னு இன்று பல அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. குறிப்பாக தொடர் பாலியல் குற்றவாளிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 20 ஆண்டு சிறை தண்டனைக்கு பதிலாக இனி ஆயுள் தண்டனை வழங்கும் வகையிலான சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என பிரதமர் அதிரடியாக முன்மொழிந்துள்ளார். இந்த தகவலை பிரான்ஸ் பிரதமரகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் குழந்தைகள் மீதான குற்றங்களில் அனைத்து விசாரணை நடவடிக்கைகளும் அதிகபட்சம் 3 மாதத்திற்குள் விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்ற புதிய கட்டுப்பாட்டையும் பிரதமர் அறிவித்துள்ளார். சிறுமி லிஹன்னா வழக்கில் முக்கிய சந்தேக நபர் மீது ஏற்கனவே பல புகார்கள் மற்றும் எச்சரிக்கைகள் இருந்தும் நீதித்துறை செயல்படவில்லை என்ற கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர மேலும் சில நடவடிக்கைகள் தற்போது இறுதிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இவை அனைத்தும் புதிய குழந்தைகள் பாதுகாப்பு சட்ட முன்மொழிவில் கட்டாயமாக சேர்க்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த சட்டம் ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வரும் ஜூலை மாதத்தில் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.